ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டமில் இருக்கிறதுலே பெரிய பிளானட்டான ஜூபிட்டரை எர்த்து போய் மோதுச்சுன்னா 2 பிளானட்டுக்கு என்ன ஆகும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எர்த்து ஜூபிட்டரை போய் மோதுச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஜூபிட்டரை ஒரு பிளானட் மோதுச்சு. அது நடந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. அப்போ அந்த 2 பிளானட் மோத என்ன நடந்துச்சுன்னா, ஜூபிட்டரை மோதின பிளானட்டை எர்த்தோட கம்பேர் பண்ணால் அந்த பிளானட்டோட சைஸ் பூமியை விட 10 மடங்கு பெருசாக இருந்துச்சு. அந்த பிளானட் ஃபுல்லாக சிலிக்கேட் மூலமாக கிரியேட் ஆனது. அந்த சிலிக்கேட்டில் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி அந்த பிளானட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சிலிக்கேட் ஐஸ் மூலமாக கிரியேட் ஆன பிளானட் ஜூபிட்டரை மோதும் போது ஜூபிட்டர் கிட்ட இருந்த எலமெண்ட்ஸ் அது கொஞ்சமாக தான் லூஸ் பண்ணுச்சு. ஜூபிட்டரோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த சிலிக்கேட் பிளானட்டோட. இதனால ஜூபிட்டருக்கு பெரிய இம்பேக்ட் ஆகல அந்த கொல்யூஷன் நடக்கும் போது. இருந்தாலும் அந்த சண்டேல ஜூபிட்டரோட ஒரு சைடில் ஃபுல்லாக பிளாக்கிஷாக இருக்கும். இது அந்த பிளானட் மோதும் போது அது அப்படியே ஒரு அச்சு மாதிரி அப்படியே பதிஞ்சிருச்சு. 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகியும் கூட அந்த பிளாக் மார்க் இன்னும் அந்த ஜூபிட்டர் பிளானட்டில் இருக்குது. ஜூபிட்டருக்கு இதில் இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. ஜூபிட்டரோட கோர் பார்ட் ஃபுல்லாக ஹெவி மெட்டல்ஸால் உருவாகி இருந்துச்சு. அந்த ஹெவி மெட்டல்ஸ் தவிர ஹீலியமும் ஹைட்ரஜன் இந்த 2 எலமெண்ட்டும் இருந்துச்சு. இந்த 2 பிளானட்டும் மோதும் போது அந்த சிலிக்கேட் ஐஸ் பிளானட் ஜூபிட்டரோட கோரில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸை ஃபுல்லாக உருக்கிடுச்சு. அப்புறம் அந்த லிக்விட் ஃபார்மில் இருந்த ஹெவி மெட்டலை அவுட்டர் லேயரில் அப்படியே தள்ளிடுச்சு. இந்த வாரில் அந்த இன்னொரு பிளானட் ஃபுல்லாக அப்படியே அழிஞ்சிருச்சு. அந்த அழிஞ்ச பிளானட்டோட எலமெண்ட்ஸ்லாம் ஜூபிட்டரோட சர்ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. இப்போது இதுவே நம்ம இருக்கிற எர்த்து ஜூபிட்டரை போய் மோதுச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஜூபிட்டரோட சைஸை எர்த்தோட கம்பேர் பண்ணால் 1300 எர்த்து வைக்கலாம் ஒரு ஜூபிட்டருக்குள்ளே. இதில் ஒன்று நல்லாவே தெரியுது. ரொம்ப பெருசாக இருக்கிற ஜூபிட்டரை எர்த்து மோதுச்சுன்னா ஒரு மனுஷன் எருமை மிதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஜூபிட்டருக்கு எர்த்து மோதுச்சுன்னா இருக்கும். சரி, இப்போ நம்ம சினாரியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எர்த்து ஜூபிட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். எர்த்து ஜூபிட்டர் கிட்ட போகும்போது அங்கே ரெட் பிளானட் இருக்கும், அதாவது மார்ஸ் அங்கே இருக்கும். மார்ஸ் இப்போ இருக்கிற இடத்துல எர்த்து இருந்துச்சுன்னா சன்லைட் இப்போ இருக்கிறதோட பூமிக்கு பாதி தான் கிடைக்கும். இதனால் பூமியோட டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் ரொம்ப குளிராக இருக்கும். அப்படியே பூமி மார்ஸ் பிளானட் அப்படியே தாண்டி போயிட்டே இருந்துச்சுன்னா மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குது. அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் தான் நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிறதுலே அதிகமான ஆஸ்ட்ராய்டு அங்கே தான் இருக்குது. அந்த டைமில் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை பூமியை தாண்டி போகணும்னா பூமிக்கிட்ட இருக்கிற கிராவிடேஷனல் புல் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்கலாம். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் கிட்டேருந்து பூமி தப்பிச்சு வெளியில் வந்துருச்சுன்னா அடுத்ததாக ஜூபிட்டர் கிட்ட 79 மூன் இருக்குது. அந்த மூணும் எர்த்தும் மோதாமல் இருக்கணும். இந்த மூன் கிட்டேருந்து எர்த்து தப்பிச்சிட்டாலும் அடுத்ததாக வர்றது இருக்கலே ரொம்ப பெரிய பிரச்சனையே. ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரை எர்த்து ரீச் பண்ணிருச்சுன்னா ஜூபிட்டரோட கிராவிட்டியும் எர்த்தோட கிராவிட்டியும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஜூபிட்டரோட கிராவிட்டி எர்த்தோட 2.4 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். எர்த்து ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர் ரீச் பண்ணோன்னே 2 பிளானட்டோட அட்மாஸ்பியரும் அப்படியே கம்ப்ரஸ் ஆகும். அதனால எர்த்தோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கடைசியாக எர்த்து ஒரு ஃபயர் பால் மாதிரி அப்படியே மாறிடும். அப்புறம் எர்த்து ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர்லேயே ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிருக்கும். ஜூபிட்டரோட சர்ஃபேஸ் கூட எர்த்து ரீச் பண்ணியிருக்காது. அதுக்குள்ளேயே ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிருக்கும். ஜூபிட்டர் எர்த்தை மோதும் போது ஜூபிட்டருக்கு ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு அது மேலே விழுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜூபிட்டரோட சைஸ் எர்த்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த வீடியோவில் ஜூபிட்டரும் எர்த்து மோதுச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.